நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது ராயல் சூப்பர் மாலுக்கு. நாங்கள் வந்திருக்கிற இடத்த பாருங்க. இது பிள்ளைகளுக்கான கேம்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதில் மெஷினரியோட சேர்த்து பிள்ளைகளுக்கான மூளை வளர்ச்சி பெறக்கூடிய மாதிரி ஒரு விளையாட்டு திடல் ஒன்று சொல்லலாம். இந்தியாவில் ஷாப்பிங் மால், இந்தியாவில் விளையாட்டு பிள்ளைகளை இதுக்குள்ளே விட்டுட்டு நாங்கள் ஷாப்பிங் செய்யலாம். அதே நேரம் எங்களுக்கு கிடைச்ச பரிசு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசைனான பொம்மைகள் இருக்குது. அதோடு சேர்த்து நாங்கள் மூளையையும் வளர்த்து போட்டு எங்களோட காசை போட்டு அதுக்குள்ளே இருக்கிற சாமானையும் எடுக்கிறோம். இங்கே பாருங்க, இப்படி இந்த ஏரியா ஃபுல்லாக இதுதான் இருக்குது. அழகழகான பொம்மைகளை எல்லாமே கொடுக்குறாங்க பாருங்க. இந்த மெஷின் என்ன செய்யுது, இந்த போலை எடுத்து இதுக்குள்ள போடுது. போட்ட உடனே அந்த மெஷின் எதை எங்களுக்கு எடுத்து தருதோ அந்த சாமானை நாங்கள் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரோம். இந்த நாங்கள் கொண்டு எடுத்துருக்கிறோம் பாருங்க. இதுதான் இப்போ நாங்கள் எடுத்த ஒரு கிஃப்ட். ஆனால் வடிவான பொம்மைகள் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே நாங்கள் இங்கே ஜப்பானில் இருக்கிற குழந்தைகள் சிறுவர்கள் விளையாடுற விளையாட்டு திடலில் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இதில் இருக்கிற ஒவ்வொரு விளையாட்டுகளும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று இருபாலருக்குமான விளையாட்டுகள் இருக்குது. கார் ஐட்டம், பெண்களுக்கான டொய் ஐட்டம். அப்படி நாங்கள் இந்த டொய் ஒன்று எடுக்கப்புறம் பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணி அந்த டொய்யை தூக்குது. அந்த குட்டி ரோபோட்டிக் அது சரியாக தூக்கிட்டு விட்டால் அவுட். அது சரியான ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து அது விட்டுதுண்டா அந்த கீழே உள்ள பக்கெட்டுக்குள்ளே அது விழுகுது. அதுக்கு பிறகு அது கீழே எங்களுக்கு வருது. அப்போ நாங்கள் அதை எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ இனி அது ஓகே. அதே போல் இங்கெல்லாம் பாருங்கள், அடுத்த டொய் அதை தூக்க போகுது. நாங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டோம், மூவ் பண்ணிட்டோம். இப்போ தான் கேப்சர் பண்ணுறோம். அது கிடைக்கிட்ட நாங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். ரைட், இப்போ பாருங்கள், அந்த பட்டன் கிளிக் பண்ணுறோம். ஸ்டார்ட் பட்டன், மூவ் பட்டன், ஸ்டார்ட், மூவ். சரியான இடத்துக்கு அதை நாங்கள் செட் பண்ணி எடுக்கணும். சரியான இடத்துக்கு வந்து ஃபிட் பண்ணிட்டோம்டா ரைட். இப்போ அது கீழே நகர்த்துறோம், கொண்டு வரோம். ரைட், இப்போ ஹெப்ஷோ பண்ணுது. அந்த பாக்ஸ் பேரட்டை ரைட். இதோட நாங்கள் நிற்கலை, திரும்ப 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 நாங்கள் முயற்சி செய்கிறோம். இப்போ இது மூளைக்கு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்குது. இது சிறுவர்கள் விளையாட்டில் இதை முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் எடுக்கணும். இது சாதாரணமாக ஒரு விளையாட்டாக இல்லை. இது மூளைக்கான ஒரு பயிற்சியாக தான் இவங்க இதில் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இயந்திரத்தோட கூடிய ஒரு தொழில்நுட்பவியல் நாடுன்றதால சிறுவர்கள் விளையாடுற ஒவ்வொரு விளையாட்டுகள்லையும் அந்த தொழில்நுட்பவியல் அவங்களோட சார்ந்த ஒரு விளையாட்டுகளாக தான் இருக்குது. அதே நேரம் எதிர்கால சந்ததி ஒரு அறிவியலான சந்ததியை வரணுமன்றதுக்காக அவங்கள சிறு வயதிலிருந்தே பயிற்றுவிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த விளையாட்டுக்களை பார்க்குற நேரம். சாதாரணமாக எங்களோட இடங்களில் சிறுவர் விளையாட்டு வெளியரங்கு, சிறுவர் விளையாட்டு திடல்ன்றதுக்குள்ளே நாங்கள் அங்கே பார்ப்போம். ஒரு ஊஞ்சல் இருக்கும், ஒரு 2 சர்க்கேஸ் இருக்கும். அப்படி 2 விடயங்களை தான் நாங்கள் பார்க்குறோம். அது உடலுக்கு உரிய பயிற்சியாக தான் அந்த இடத்துல காணப்படுது. இது எங்களோட விரல்கள், மூளையில் இருக்கிற நரம்புகள ஒரு நரம்பியல் இயக்கத்துக்காகவும் இவ்வாறான விடயங்களை அவங்க செட் பண்ணி இருக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். இப்படியான விடயங்கள் அதிக அளவில் இடம்பெறுது இங்கே. இன்றைக்கு நாங்களும் இந்த இடத்துல ஒரு சின்ன பரிசு பொருளை நாங்களும் எடுத்துகிட்டு போயிட்டோம். அடுத்த தடவை நாங்கள் வரக்குள்ள அவங்களா விரும்பி இந்த இடத்த விளையாடுவாங்க. அப்போ சிறுவர்களை ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்குது. அதே நேரம் மூளைக்கான பயிற்சியாகவும் இருக்கும். பார்ப்போம். நாங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களோட தொடர்ந்து இருக்கிறோம்.